இந்த வீடியோ மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கும் அதான் இந்த வீடியோ. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அதாவது நிறைய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 10வது முடித்த கையோட அவங்களுடைய படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வேலைக்கு போகிறது, இல்லை அப்படின்னா ஏதாவது மரஜாமா செய்கிறாங்க தெரியுமா அங்கே வேலைக்கு போகிறது, இல்லை அப்படின்னா அந்த வெல்டிங் பற்ற அப்புறம் பைக் மெக்கானிக் கடை இந்த மாதிரியான கடைகளுக்கு கூலிக்கு வேலைக்கு போகிறது இதுமாரி இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படிங்கிற ஒருத்தங்க இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன். சரி இவங்களாவது உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக படித்து முன்னேறி ஒரு கிராஜுவேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் அவங்க படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மெயினான ரீசன் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட கரெக்டான ஒரு இன்கம் சோர்ஸ் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க 10th முடித்த கையோட 10 வருஷம் அதாவது 1ஆவதுலேருந்து 10வது வரைக்குமே கஷ்டப்பட்டு படித்து முடிச்சாச்சு. ஸோ 10th முடித்த உடனே நீங்கள் +1 +2 கூட படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் டிப்ளமோ கூட படிக்கணும் அவசியம் இல்லை. ஐடிஐ கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. ஓகேவா? ஐடிஐயோடைய அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அதாவது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி ஃபோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்க தான். ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர் இருப்பார். அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 டிப்ளமோ முடித்தவங்க இருப்பாங்க. அவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 பேர்கிட்ட ஐடிஐ முடித்தவங்க தான் இருப்பாங்க. அதனால் அதிக வேலைவாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் இருக்கும் இண்டஸ்ட்ரி ஒர்க்கில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏசி மெக்கானிக் தேவைப்படுவாங்க. ஸோ ஐடிஐயில் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஐடிஐ முடித்தவங்க தேவைப்படுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஸோ எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்ஸ் இருக்காங்க, ஸோ ஃபிட்டர் இருக்காங்க, டர்னர் இருக்காங்க. இதுமாதிரி நிறைய ஐடிஐக்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. நிறைய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸுமே அதிகமாக வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த ஐடிஐ கோர்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நீங்களே தொழில் கூட தொடங்கலாம். ஓகே? ஏன்னா ஐடிஐ அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீசல் இன்ஜின் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லாத்தையுமே 2 வருஷத்துக்கு ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே? ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஐடிஐவாக பார்த்து சேர்ந்தீங்க, இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட் உள்ள ஒரு ஐடிஐவாக பார்த்து சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் படித்து முடிக்கும் போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஐடிஐ கோர்ஸ் முடித்தவங்களுக்கு அதிக வேக்கன்சியே கொடுக்காங்க. இப்போ சவுதி சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏசி மெக்கானிக் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டிங் சம்மந்தமாக ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா நீங்களே சொந்தமாக வெல்டிங் ஒர்க் ஷாப் கூட ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணும். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐடிஐ படிக்கிறதுக்கு 10,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். ஓகே? ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புமே உண்டு. ஓகே? ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு டிப்ளமோ கூட முடிச்சுட்டு அது இன்ஜினியரிங் கூட முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி கூட வாங்கிக்கலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை சுற்றி இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாமே ஒரு 2 வருஷம் 10th முடித்த கையோட ஒரு ஐடி கோர்ஸ் சூஸ் பண்ணி படித்து முடிங்க. அது நல்ல காலேஜில் சேர்ந்து படித்து முடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைஃப் நல்ல விதமாக அமையும். ஏன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிட்டே போகுது. இப்போது ஒரு முட்டையே பார்த்திங்கன்னா இப்போ 7 ரூபாய்க்குமே விற்கிது. ஃப்யூச்சரில் எவ்வளோ விலைவாசி விற்கும் சொல்லிட்டு நம்மளால் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக மேம்பட்டால் தான் உங்களுடைய அடுத்த தலைமுறைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேம்பட்டு வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஐடிஐ முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களை மேற்கொண்டு ஒரு டிகிரி முடிக்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா மேம்பட்டு இருக்கும். இதே நீங்கள் போய் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக அதான் போனால் வேலைக்கு போனால் காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தரப்புமே உங்களை அடுத்த உங்கள் குழந்தைகளுமே நீங்கள் டிகிரி வரைக்குமே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்புலாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்குலாம் நான் போக விரும்பலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்குறது எல்லாமே ஒரு 10th முடித்த கையோட +1 +2 முடித்து காலேஜ் போக முடியும் அப்படின்னா போங்க. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்தமாதிரி ஐடிஐ கோர்ஸாக முடிச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு வேலை செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக அம்பேத்கர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை நிறைவேற்றி காமிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.